இன்று ஒரு தகவல் சொல்வது திருமதி எம். கலா சரஸ்வதி. தலைப்பு: சிவனின் 7ஆம் திருவிளையாடல். அறுசுவை உணவை பொன் பாத்திரங்களில் பெண்கள் உபசரித்து பரிமாற ஆனந்தமாக சாப்பிட்டு மன்னர்களும் தேவர்களும் சென்று விட்டனர். காஞ்சனமாலையும் பார்வதி தேவியும் செல்வத்தால் சற்று பெருமை கொண்டனர். தேவி தோழியரோடு சென்று அன்னப்பாத்திரங்களை பார்வையிட்டாள். சிவபெருமானிடம் சென்று, உங்கள் வீட்டு விருந்தினர் இவ்வளவுதானா? நிறைய உணவு மிஞ்சி கெட்டுவிடும் போலிருக்கிறதே என்றாள். சுவாமிக்கும் தேவியிடம் கொஞ்சம் விளையாடி பார்க்க ஆசை வந்துவிட்டது. அருகில் இருந்த குண்டோதரனை அருள் பார்வையொன்றால் பார்த்தார். அவர் தன் நெற்றிக் கண்ணிலிருந்து ஒரு பொறியை அவன் வயிற்றுக்குள் செலுத்தினார். தேவி, உன் அரண்மனையில் இப்படி அன்னம் அதிகமாக இருக்கும் என்று நான் நினைத்து பார்க்கவில்லை. இவன் சாப்பிடுவதற்குள் மற்ற பூதங்களை அழைத்து வர ஆள் அனுப்புகிறேன். குண்டோதரா, நீ போய் திருப்தியாக உண்டு வா என்று அனுப்பினார். குண்டோதரன் நேராக சமையல் அறைக்கு சென்று விட்டான். குண்டோதரனுக்கு இலை போட்டு நீர் எடுத்து வைத்தனர் பணிப்பெண்கள். எனக்குள்ள பசிக்கே இலையில் போட்டு கட்டுப்படியாகாது என்று கூறிய குண்டோதரன் வெள்ளை மலை போல் இருந்த அன்னக்குன்றுகளில் சாம்பார் நதிகளை ஓடவிட்டான். வாயை திறந்தான். பணிப்பெண்கள் பயந்து ஓடினர். வாய் குகை போல் இருந்தது. இரு கைகளாலும் வாரி வாரி விழுங்கினான். 5 நிமிடத்தில் அண்டா காலி. அதே போல அன்னரசமாலை, அன்னப்பருப்பு மலை, பொரியல் கூட்டுடன் காலியானது. தயிர் குடம், நெய்ப்பானை, பாலண்டா, பாயசாண்டா, தேன் தவளை எல்லாவற்றையும் காலி செய்தான். பழ வகைகள், மாதுளை மூட்டைகள், ஆரஞ்சு குவியல், பழக்குன்றி இவற்றையெல்லாம் காலி செய்து மனோகர மலைகள், அதிரசக்குண்டு, மைசூர் பாக்கு அடுக்குகள், அண்டாக்கள் நிரப்பி வைத்திருந்த பதாம் கீர், தட்டு தட்டாக கோதுமை அல்வா, குடங்குடமாக பானகம் எல்லாவற்றையும் காலி செய்து பாத்திரங்களை உருட்ட விட்டான். அடுத்த இரவு சமையலுக்காக வாங்கி வைத்திருந்த பரங்கி, பூசணிக்காய், காய் வகைகள், தேங்காய், மாங்காய் எல்லாம் காலி. களஞ்சியத்தில் இருந்த தானியங்கள், அரிசி, பருப்பு, கோதுமை, உளுந்து, பயிறு எல்லாவற்றையும் காலி செய்து விட்டான். அடுத்த வேளை என்ன செய்வதென்று தெரியவில்லை. வேலைக்காரர்கள் பயந்து தேவியிடம் போய் முறையிட்டனர். இதில் என்ன ஆச்சரியம் என்றால், இவ்வளவு சாப்பிட்டும் குண்டோதரன் வயிறு ஒட்டி போய் இருந்தது. வயிற்றில் இருந்தது அக்னி. நெருப்பில் எதை போட்டாலும் பஸ்மமாகிவிடும் அல்லவா? தேவி தயங்கியபடி சுவாமி அருகில் வந்தாள். என்ன தேவி, குண்டோதரன் சாப்பிட்டு முடித்து விட்டானா? மற்ற பூதங்களுக்கு ஆள் அனுப்பி வைக்கிறேன், இதோ வந்து விடுவார்கள் என்று ஈசன் குறும்பாக கூறினார். தேவி சிவனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டாள். உமது திருவிளையாடல் எண்ணிடுவோமா என காலில் விழுந்து பணிந்தாள். குண்டோதரன் வயிற்றில் வைத்த ஏராளமான சாப்பிடுவதை எல்லோரையும் காண வைத்த திருவிளையாடலே 7ஆம் திருவிளையாடலாகும். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.